வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 20. நான் ஆணையிடுகிறேன், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். வெளிப்படுத்துதல் 10 வசனங்கள் 5, 6 மற்றும் 7. மீண்டும் இதே போல தானியேல் புத்தகத்திலும் சொல்லப்படுவதை காணலாம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். தானியேல் 12 வசனம் 7. தீவிரமான உறுதிமொழிகளை கொடுக்கும்போது இவ்வாறு ஆணையிடுவது வழக்கம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் காலம், காலங்கள், அரைக்காலம் ஆகியவற்றின் நிச்சயத்தன்மை குறித்து கிறிஸ்து ஆணையிடுகிறார். அது 1260 நாள் தீர்க்க தரிசனம் என்பதை வேதாகம மாணவர்கள் அறிவார்கள். வெளிப்படுத்துதல் 10 கிறிஸ்து இதே போல் மற்றொரு கால தீர்க்க தரிசனம் குறித்து ஆணையிடுகிறார். அதை குறித்துதான் அந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடுகிறார். அது 2300 ராப்பகல் குறித்த தீர்க்க தரிசனம். இனி காலம் செல்லாது என்றால் இனியும் தாமதிக்காது என்று அர்த்தம். இங்கு காலம் என்று குறிப்பிடப்படுவது தீர்க்க தரிசன காலம். 1844க்கு பிறகு இனியும் தீர்க்க தரிசன காலம் செல்லாது. 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம்தான் கால தீர்க்க தரிசனங்களில் கடைசியானது. அந்த ஆணையில் சிருஷ்டிகரையும் அவர் சிருஷ்டித்தவற்றையும் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். இது மறைமுகமாக ஓய்வு நாளை குறிக்கிறது. யாத்ராகமம் 20 வசனம் 11 ஓய்வு நாளை பற்றி கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு வருகிற இளைப்பாறுதலின் நாள் என்று பார்க்கிறோம். மேலும் வெளிப்படுத்துதல் 14 வசனம் 7 முதல் தூதையும் குறிப்பிடுகிறது. அங்கே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்க என்று பார்க்கிறோம். இது குறிப்பிடத்தக்கது. தீர்க்க தரிசனங்களை தேவன் தம்முடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு சொன்னார். உபாகமம் 32 வசனம் 40. எனவே அவை நிறைவேறும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். 1844 கிறிஸ்து வரவில்லை என்பது ஒரு விஷயத்தை மட்டுமே சுட்டி காட்டுகிறது. அவர்களுடைய விளக்கத்தில்தான் தவறு இருந்ததே தவிர தீர்க்க தரிசன காலத்தில் தவறு இருக்கவில்லை. இன்றைய வசனம் பதிலை சொல்கிறது. அது முதலாம் தூதனுடைய செய்தியை சுட்டி காட்டுகிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. 1844 தொடங்கியது கிறிஸ்துவின் வருகை அல்ல, மாறாக தேவனுடைய நியாய விசாரணையை துவங்கிய காலமாகும். தேவனே வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் நீரே உண்டாக்கினீர். அந்த நாள், அந்த மகிமையான நாள் நெருங்கி வருகிற நிலையில் வெளிப்படுத்துதலின் செய்தியில் நாங்கள் கவனம் செலுத்தவும் அதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு நெகேமியா 9 வசனம் 6, மார்க் 1 வசனம் 15, எபிரேயர் 6 வசனம் 13. ஆமீன்.